என்னப்பா டிஜிட்டல் கோல்டே வந்து தடை பண்ணிட்டாங்களாம். அப்போ டிஜிட்டல் கோல்ட இன்வெஸ்ட் பண்றது சேஃப் இல்லையா? இப்படிதாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த மாசம் ஸ்டார்ட்டிங்ல செபி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, "இத பாருங்கப்பா, நீங்க இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, அத வந்து நாங்க அஷ்யூர் பண்ணுவோம். அத நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா சில பேர் வந்து டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நெறைய ரிஸ்க் வந்து இருக்கு. இத நாங்க கண்ட்ரோல் பண்றதே இல்ல. அதனால இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருங்க" அப்படின்னு இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இத வந்து கேட்டுட்டு பல பேர் ஷாக் ஆயிட்டாங்க. "என்னப்பா! அப்ப டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப் இல்லையா? இந்த டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு எத்தனையோ யூடியூபர்ஸ் மாத்தி மாத்தி கூவுனாங்க. இதுலயும் நீங்க டீ குடிக்கிற காச மிச்சம் பண்ணீங்கன்னா, நீங்க நெறைய காசு சேர்க்கலாம், இவ்ளோ காசு சேர்க்கலாம்னு சொல்லி அப்படியெல்லாம் வாய்க்கிலேயே பேசுனாங்களேப்பா! அப்ப டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப் இல்லையா? அப்ப அவங்க சொன்னது அத்தனையும் பொய்யா? அப்படின்னு பல பேரு இந்த மாரி கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த மாரி இருக்கிற பிரச்சனைகள இந்த டிஜிட்டல் கோல்ட பத்தி புரமோட் பண்ண யூடியூபர்ஸ் என்ன பண்ணணும்? அவங்க வீடியோ போட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து குடுக்கணும். இதுல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத அவங்க சொல்லணுமா இல்லையா? ஆனா அந்த யூடியூபர்ஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க இத பத்தி எந்த விதமான கிளாரிஃபிகேஷனுமே குடுக்காம, எந்த டிஜிட்டல் கோல்ட் கம்பெனிய வந்து புரமோட் பண்ணாங்களோ, அந்த கம்பெனி ஓனர் கிட்டயே வந்து இவங்க இன்டர்வியூ எடுக்குறாங்க. இந்த மாரிலாம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இல்லையா? நீங்க சொல்லுங்களேன். மக்களுக்கு நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு நல்லவங்க மாரி இன்டர்வியூ எடுக்குறாங்க. இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இப்ப அவங்க கம்பெனியோட சாதகம் என்னவோ, அத தானே அவங்க வந்து சொல்வாங்க. ஆனா நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்? ஒரு கரெக்ட்டான பாதைய காட்டணுமா இல்லையா? இத பாருங்கப்பா செபி வந்து கண்ட்ரோல் இல்லன்னு சொல்ட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுல இந்த மாரி ரிஸ்க் எல்லாம் வந்து இருக்கு. நீங்க உங்க ஓன் ரிஸ்க்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு, இந்த மாரி ஒரு கருத்த தானே வந்து சொல்லணும். இப்போ உங்களோட பேச்ச கேட்டு டிஜிட்டல் கோல்ட்ல நாங்களே இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்களோட பணத்துக்கு யார் உத்தரவாதம் குடுப்பா? செபியும் எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு கம்பி நீட்டிட்டாங்க. அப்ப எங்களோட பணத்த யாராவது எடுத்துட்டு போயிட்டா, அதுக்கு நீங்க உத்தரவாதம் குடுப்பீங்களா? நீங்க வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்த கரெக்ட்டா சொல்லணுமா இல்லையா? அத விட்டுட்டு ப்ரமோஷனும் பண்ணிட்டு, திரும்ப அதுக்கு முட்டு குடுக்குற மாரி, இதே மாரி வேலைகள பண்ணா என்னதான் சொல்றது? இப்ப இந்த டிஜிட்டல் கோல்ட பத்தி நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்டின்னா, இப்ப நீங்க உண்மையிலே பிசிக்கலா கோல்ட வாங்கணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாட்டுக்கு கடையில போயி காச குடுத்து கோல்ட வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க டிஜிட்டலா கோல்ட வாங்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க செபி கண்ட்ரோல் பண்ற இடிஎஃப்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க வந்து அது எல்லாத்தையுமே அஷ்யூர் பண்றாங்க. ஆனா, நம்ம ஒரு 1/2% அதிகமா கிடைக்குது அப்டின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, நம்ம தெரியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாரிச்ச காசு மொத்தமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி போச்சுன்னா, யாருக்கு நஷ்டம்? நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசையும் சம்பாரிக்கிறோம். அதனால அந்த காசு ஃபர்ஸ்ட்டு பாதுகாப்பா இருக்கணும் அப்டின்றது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. அதனால எந்த இடம் பாதுகாப்பான இடம்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அங்க தயவு செஞ்சு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து பண்ணுங்க. தேவையில்லாம யார்கிட்டயும் ஏமாறாதீங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.